ஹாய் உறவுகளே, வாங்க. நைட்டு சாப்பாடு மிச்சமாச்சுன்னா இந்த மாதிரியும் புளிசோறு செய்ய முடியும். இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். ஃபர்மெண்ட் ஆன மாதிரி அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். புளிப்பு பிடிக்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நைட்டே உங்கள் சாப்பாடு எவ்வளோ மிச்சமாக இருக்கும் மத்தியானம் செஞ்சது, அது அந்த சாப்பாடுக்கு ஈக்குவல். சாப்பாடு வளருது தூக்குறது சாப்பாட்டுக்கு எவ்வளோ புளி தேவையோ அதை மட்டும் தண்ணியில் ஊற போட்டுருங்க. இல்லைன்னா கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி ஒரு 1/2 hour விட்டிங்கன்னா நல்லா புளி கரைச்சிக்கலாம். இது மத்தியானம் வச்ச சாப்பாடு. நைட்டு நான் இதை மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன். புளியை நல்லா கரைச்சிட்டு மஞ்சத்தூள், உப்பு தேவையானது அதில் போட்டு இந்த சாப்பாட்டில் சும்மா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். அப்புறம் அடுத்த நாள் காலைல அதை தாளிக்கணும். இது நைட்டில் 6 மணிக்கே நான் புளியை ஊற போட்டேன். அப்புறம் மிட் நைட்டில் தான் இது பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் சுடுதண்ணில் ஊற்றல, புளி தண்ணி அப்படியே கையில் கரைச்சி எடுத்துட்டேன். செம டேஸ்ட்டாக இருக்கும் உறவுகளே, ஹெல்த்துக்கும் நல்லது. புளியோடு சேர்த்து ஃபர்மெண்ட் ஆகிறனால நல்லது. இப்படி புளி தண்ணி எடுத்து உப்பு மஞ்சத்தூள் மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் அடுத்த நாள் தான் இப்படி நல்லெண்ணெய் எடுத்து கொஞ்சம் வடை சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு உளுத்தம்பருப்பு வெண்ணெய் போட்டு நான் கடுகும் கடலைப்பருப்பு போட்டேன். மறந்துட்டேன். ஃபஸ்ட்டு வரமிளகாய் போட்டு அப்புறம் கடலைப்பருப்பு போட்டேன். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு போட்டு அதுக்கப்புறம் வரமிளகாய் போடுங்க. ஃபஸ்ட்டு கடுகு, அப்புறம் கடலைப்பருப்பு, அப்புறம் வரமிளகாய், அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் கடைசியாக சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இப்படி இருக்கும். இதை எடுத்து போட்டுருங்க. அந்த சாப்பாடு முதல் நாள் புளி தண்ணி, உப்பு, மஞ்சத்தூள்லாம் போட்டு வச்சுருந்த சாப்பாடை இந்த வெங்காயத்துக்குள்ளே மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டால் இப்படி வந்துடும். நான் கொஞ்சம் குழைய வச்சுட்டேன் சாப்பாடு. நீங்கள் கொஞ்சம் விதைய வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், உதிரி உதிரியாக வரும். அப்புறம் ஒரு டம்ளர் பட்டர் மில்க், உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை பண்ணி இந்த சாப்பாடு வச்சு அடித்தாச்சு. இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி சாப்பாடு மத்தியானத்துக்கு. செம டேஸ்ட்டாக இருக்கும். திருப்பூர்காரங்களுக்கு இது செய்ய தெரியும்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மா திருப்பூர், எங்கள் ஆயா திருப்பூரில் தான் செட்டில் ஆனாங்களா, அவங்க தான் செஞ்சு பார்த்துருக்கேன். எங்கள் அப்பா சைட்லலாம் யாரும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டது நான் பார்க்கல. யாராச்சும் இந்த ரெசிபி தெரியும்னா காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் போடுங்க. எனக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்ட்டு. தெரியாதவங்க இதை செய்யுங்க. பேச்சுலர்ஸ் இருந்தீங்கன்னா சாப்பாடு மிச்சமாயிடுச்சு அப்படின்னா இதை செய்யுங்க. டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடும் வேஸ்ட் ஆகாது, ரைஸ் வேஸ்ட் ஆகாது. குளிர் காலத்துலலாம் தண்ணி ஊற்றி வச்சு சாப்பிட முடியாதுல்ல, குளிர் காலத்தில் இந்த மாதிரி சாப்பிட்டுக்க வேண்டியதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உறவுகளே.